தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசு தற்போது நாட்டின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான L&T நிறுவனத்துடன் முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் L&T நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் SN சுப்பிரமணியன் முதலமைச்சர் விஜயை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து 18,600 கோடி ரூபாய் முதலீட்டில் 3 முக்கிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 15,000 கோடி முதலீட்டில் தகவல் தரவு மைய விரிவாக்க திட்டம் அமைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் 500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல கோயம்புத்தூரில் 2,500 கோடி ரூபாய் முதலீட்டில் மின்னணு பொருட்கள் மற்றும் மின்னணு அமைப்புகள் உற்பத்தி மையம் அமைக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 2,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும். மேலும் திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் உள்ள L&T கப்பல் கட்டும் தளத்தை 1,100 கோடி ரூபாய் முதலீட்டில் விரிவுபடுத்தும் திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் மூலம் 5,700 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, செயற்கை நுண்ணறிவு, மின்னணு உற்பத்தி மற்றும் கடலோர காற்றாலை தொழில் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு இந்த முதலீடுகள் ஊக்கமளிக்கும் என அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்துவதுடன் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் முக்கிய முயற்சியாக இந்த ஒப்பந்தம் பார்க்கப்படுகிறது.